ஸோ நாம் இன்று புத்தி கிளினிக்கில் என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒருங்கிணைந்த மனநல மருத்துவம் இல்லை ஒருங்கிணைந்த மனோ தத்துவம் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ஒரு நோயின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு டயக்னோசிஸ் கொடுக்குறோம், அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கன்சிடர் பண்ணுறோம். ட்ரீட்மெண்ட்னு சொல்லும்போது ஜென்ரலாகவே இப்போ நம்ம பார்க்கும்போது மெடிசன்ஸ் பற்றி யோசிப்போம், கவுன்சிலிங் பற்றி யோசிக்கலாம் மனநலத்தை பொறுத்தவரை. இல்லை நாம் என்ன சொல்கிறது, சில வேறு மாதிரி கண்டிஷனுக்கெல்லாம் சர்ஜரி அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை பற்றி யோசிக்கிறோம். பட் அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம செய்கிறது அந்த மனிதரை மறுபடியும் சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா, யூஸ்வலாக நான் இருந்த மாதிரி நான் மறுபடியும் இருக்க முடியுமா? சிலப்போ பல சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சாத்தியமாகாது. மருந்து சாப்பிட்றதுனாலையோ கவுன்சிலிங் போனதுனாலையோ நான் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி நான் மறுபடியும் சாதாரண வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நான் லீட் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது எப்போவுமே சாத்தியமாகாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30-40% மக்களுக்கு இது எதாவது ஒன்று செஞ்சால் பத்தாது. ஸோ அவங்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? அண்ட் மருத்துவம்னா அது எப்படி இருக்கணும்? மருத்துவம்னா முழுமையாக இருக்கணும், ஹோல் பர்சன் கேர். ஸோ நாங்கள் இந்த புக்கு இன்றைக்கி வெளிப்படை செய்கிறோம். இந்த புக்கு ஹோல் பர்சன் கேர் பற்றி எப்படி முழுமையாக ஒருத்தரை நாமளால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த முழுமை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நவீன முறைகள் நிறைய இருக்குது. ஸோ மாடர்ன் மெடிசனில் நமக்கு ட்ரக்ஸ் இருக்குது, நாங்களும் உபயோகிக்கிறோம். கவுன்சிலிங் இருக்குது, கவுன்சிலிங்கில் பல மெத்தட்ஸ் இருக்குது, அதுவும் நாங்களும் உபயோகிக்கிறோம். அதே நேரத்தில் நிறைய நவீன டெக்னாலஜிஸ் இருக்குது. நீங்கள் புத்தி கிளினிக் பில்டிங்கில் நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா டீப் டிஎம்எஸ் தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும்தான் வச்சுருக்கோம். டிப்ரெஷன், ஓசிடி, அடிக்ஷன் எல்லாமே ட்ரீட் பண்ணுற மாதிரி 3 காயில் டீப் டிஎம்எஸ் இருக்குது. ஆர்டிஎம்எஸ்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, டிடிசிஎஸ் இருக்குது, வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் இருக்குது, நியூரோ ஃபீட்பேக் இருக்குது. அதே மாதிரி ரோபாட்டிக்ஸில் இயலாமை இருக்கிறவங்களுக்கு என்னால் நடக்க முடியல, பெராலிசிஸ் வந்துடுச்சு, பக்கவாதம் வந்துடுச்சு, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தவங்களுக்கு ரோபாட்டிக் ஃபிசியோதெரப்பி இருக்குது. பல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷனல் எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் சொல்லி அதில் பல எக்யூப்மெண்ட் இருக்குது. கை விலங்கலை அதுக்கு தனியாக எக்யூப்மெண்ட் இருக்குது. ஸோ நவீன முறைகள் பல இருக்குது. அதே நேரத்தில் நம்ம இந்தியாவில் நாமளோட சிஸ்டம்ஸ் என்ன ஆஃபர் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்தியாவில் ஆயுஷ் மினிஸ்ட்ரியே இருக்குது. ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி இதெல்லாம் கம்பைன் பண்ணுறதுக்கு ஒரு மினிஸ்ட்ரியே இருக்குது டெல்லியில். அண்ட் ஆயுஷ் தவிர நமக்கு இந்தியாவில் நேச்சுரோபதி இருக்குது, அக்யூப்ரெஷர் இருக்குது, அக்யூபங்க்சர் இருக்குது, அந்த மாதிரி பல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுது? இப்போ எனக்கு மன அழுத்தம் இருக்குது, மன உளைச்சல் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது. டிப்ரெஷன் இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தலைவலி இருக்கும், இல்லை கீழ் முதுகில் வலி இருக்கும், லோ பேக் பெயின். இதெல்லாம் காமனாக வர சிம்டம்ஸ், டிப்ரெஷனோட வர சிம்டம். நான் டிப்ரெஷனுக்கு மருந்து கொடுத்தேன், கவுன்சிலிங் கொடுத்தேன் அப்படின்னா அதெல்லாம் போயிடுமா? போகாது. ஸோ என்ன தேவை? அந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் போக்குற மாதிரி நமக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் தேவை. அது நம்மளோட நேச்சுரல் ஹீலிங் சிஸ்டம்ஸ்னு நிறைய இருக்குது. அதை தான் நாங்கள் ஹைலைட் பண்ண விரும்புகிறோம். ஸோ நாங்கள் என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழலில்? ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ், ஷிரோ அபியாங்கம்னு சொல்லுவோம், ஒரு ஹெட் அண்ட் நெக் மசாஜ் வித் மெடிக்கேட்டட் ஆயில், அது செய்ய முடியும். அக்யூப்ரெஷர், ரிஃப்ளெக்ஸாலஜி இந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண முடியும். யோகா சொல்லிக் கொடுக்க முடியும். தாய்ச்சி, சைனீஸ் மெத்தட் ஆஃப் டூயிங் பேலன்ஸ் எக்ஸசைசஸ், அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வலியை போக்குறதுக்குன்னு நம்ம பார்க்கும்போது பல டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ப்ரைமரி ப்ராப்ளம் வந்த பர்சனுக்கு டிப்ரெஷன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டயக்னோசிஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணால், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் கன்சிடர் பண்ணுங்கள். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு நடுக்க நோய், அது என்னால் சரியாக மூவ் பண்ண முடியல, எனக்கு ஸ்டிஃப்னஸ் நிறைய இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன், இதெல்லாம் தான் என் பிரச்சனைகள், நான் விழுந்துருவேன், அடிக்கடி விழுந்துருவேன். இதை தான் பார்க்கின்சனோட பிரச்சனைகள். அதோடு கூடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மறதி நோய் இருக்கும், அதோடு கூடி பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் இருக்கும், அதோடு கூடி பார்த்தீங்கன்னா எனக்கு வயிறு இளக்கம் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் வரும், டைஜஷன் சரியாக இருக்காது. இது எல்லாம் நாங்கள் கவனிக்கணும் அப்படின்னா மருந்து மாத்திரையால் மட்டுமோ இல்லை ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுல மட்டும் முடியாது. இந்த மாதிரி தெரப்பீஸ் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது தீவிரமாக அவங்களுக்கு எல்லாமே ஒரு ரிலீஃப் கிடைக்கிது பேஷண்ட்டுக்கு. ஸோ அதை நாங்கள் ஹைலைட் பண்ண விரும்புகிறோம். அந்த ஹோல் பர்சன் கேர் அப்படின்னு இந்த ஒருங்கிணைந்த மெத்தடில் நம்ம ட்ரீட் பண்ணும்போது நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இப்போ நாங்கள் நடத்துகிற அந்த நேஷ்னல் ஒர்க் ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த மனநலம், மனநலத்துக்கு மருத்துவம், அதை பற்றி தான் இந்த வந்து நேஷ்னல் ஒர்க் ஷாப், இன்டகிரேட்டிவ் மென்டல் ஹெல்த் ஒர்க் ஷாப் அப்படின்னு நடத்துகிறோம். எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவிலேருந்து நிறைய இடத்துலேருந்து வந்திருக்காங்க. நிம்மான்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, பிஜிஐ சண்டிகர்லேருந்து வந்திருக்காங்க, பல இடத்துலேருந்து அந்த மாதிரி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 2-3 வைஸ் சான்சலர் வந்திருக்காங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இதை எப்படி நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸை எப்படி நாம் வந்து மக்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஒரு பெரிய கிளினிக் மட்டும் வர்றது இல்லாமல் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் லெவலில், இல்லை வந்து தாலுக்கா லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நடக்கிற அந்த மீட்டிங்கில் அதை பற்றி நாங்கள் எல்லோரும் எங்களோட வியூஸை ஷேர் பண்ண போகிறோம். என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஷேர் பண்ண போகிறோம். நன்றி.